வந்திருக்கும் அனைவருக்கும் இனிதான காலை வணக்கம். இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மாண்புமிகு சிவக்கொழுந்து ஐயா பேராசிரியர் துணைவேந்தர், பாட்டரசர் பாரதிதாசன் ஐயா பேராசிரியர், பேராசிரியர் மனோன்மணி அம்மா, பேராசிரியர் சண்முகதாஸ் ஐயா மற்றும் இந்தியாவில் வந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும், பேராசிரியர்களுக்கும், நண்பர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், தாய்மார்களுக்கும் என்னுடைய இனிதான மாலை வணக்கத்தோடு எனது வாழ்த்து கவிதையை தர வருகின்றேன். நன்றி. இறைவணக்கம். அன்னை வடிவாம் கலைவாணி அருளை வேண்டி நிற்கின்றேன். அன்னை வடிவாம் கலைவாணி அருளை வேண்டி நிற்கின்றேன். கண்ணல் சுவையாய் கவி படிக்க கருணை தருவாய் என் தாயே. கண்ணல் சுவையாய் கவி படிக்க கருணை தருவாய் என் தாயே. முன்னை மொழியே புகழ் பாட முத்தாய் மின்னி வருவாயே. உன்னை மொழியே புகழ் பாட முத்தாய் மின்னி வருவாயே. இன்பா சுரக்ககளிலூட்டி இதயம் நிலைப்பாய் என் தாயே. இன்பா சுரக்ககளிலூட்டி இதயம் நிலைப்பாய் என் தாயே. தமிழ் தாய் வாழ்த்து. என்னையாளும் தமிழாகி எழிலான கவி பாட இன்பாக்கள் என்னாவிலூட்டு. என்னையாளும் தமிழாகி எழிலாக கவி பாட இன்பாக்கள் என்னாவிலூட்டு. பனையேந்தும் வளநாட்டில் பல பேர்கள் உறவாகி பதிவாகி மொழி அன்னை கூட்டு. பனையேந்தும் வளநாட்டில் பல பேர்கள் உறவாகி பதிவாகி மொழி அன்னை கூட்டு. சுனையேந்தும் பொழிலாக சுவையேந்தும் மழையாக தொடர்ந்து தமிழள்ளியூட்டு. சுனையேந்தும் பொழிலாக சுவையேந்தும் அடையாக தொடர்ந்து தமிழள்ளியூட்டு. புனைவேந்தர் புகழ் பாடி புவி மீது விளையாடி ஒற்றோடு மின்னன் பாட்டு. புனைவேந்தர் புகழ் பாடி புவி மீது விளையாடி ஒற்றோடு மின் பாட்டு. தலைமை வணக்கம். பேர் பூத்த பெரும் உறவை பரம்பரையில் வந்த பெருமை மிகு பாட்டரசர் கவியின் வேந்தார். யார் வேண்டி வந்திடினும் ஞான மொழியாசம் ஜாப்பினைய துணைவதற்கு வழிகாட்டும் அன்பார். கண்ணனையை வழிநடுவார் கருணை மிகு தொண்ட பேர்பறவை பாவலருக்கு ஊட்டிடுவார் கல்வி. பெரும்பட்டம் சூட்டிடுவார் பாட்டரசர் வாழியவே. பெரும்பட்டம் சூட்டுகின்ற பாட்டரசர் வாழியவே. அவை வணக்கம். அவை வணக்கம். அரங்கில் நிறைந்த அவையோரே அனைத்தும் கற்ற பெரியோரே. அரங்கில் நிறைந்த அவையோரே அனைத்தும் கற்ற பெரியோரே. சிரத்தை தாழ்த்தி வணங்குகின்றேன், சிந்தை குளிர மகிழ்கின்றேன். சிரத்தை தாழ்த்தி வணங்குகின்றேன், சிந்தை குளிர வணங்குகின்றேன். பரவும் கடலாய் இணைந்தோரே பாடும் அரங்கில் சேர்ந்தோரே. வரமாய் எங்கு வந்தோரே வளமாய் யாழின் மண்வாழ்க. வரமாய் இங்கு வந்தோரே வளமாய் வாழின் மண்வாழ்க. பாவலர் அரங்க வாழ்த்துப்பா. சொல்வளம் நிறைந்த தொன்மையை கூறும் சுடர் தரும் பாவலர் அரங்கம். சொல்வளம் நிறைந்த தொன்மையை கூறும் சுடர் பாவலர் அரங்கம். பல்வகை ஓசை பாவகை புனைவார் பாடலை கேட்டிடவாரே. பல்வகை ஓசை பாவலர் புனையும் பாடலை கேட்டிடவாரே. கல்வியை கற்க கனமென வந்தோர் கல்லையும் கரைத்திடும் ஆற்றல்.
கல்வியை கற்க கணமென வந்தோர் கல்லையும் கரைத்திடும் ஆற்றல் எல்லையே இன்றி இயங்கும் பாக்கள் இமயமாய் உயர்வது பாரு. எல்லையே இன்றி இயம்பிடும் பாக்கள் இமயமாய் உயர்வதை பாரு. இலக்கண விதிகள் எழுதுற கற்று இலக்கிய மொழிவளம் படைப்பார். இலக்கண விதிகள் எழிலுற கற்று இலக்கிய மொழிவளம் படைப்பார். பலவளம் பெருகி பைந்தமிழ் வளர்த்து படிப்பவர் மனதினை ஈர்ப்பார். பலவளம் பெருகி பைந்தமிழ் வளர்த்து படிப்பவர் மனதினை ஈர்ப்பார். உலகினில் சேர்ந்தோர் உறவுகள் ஆகி உயிரினும் மேலாய் திகழ்வார். உலகினில் சேர்ந்தோர் உறவுகள் ஆகி உயிரினும் மேலாய் திகழ்வார். உலகிடும் கிளியாய் கூடிய வலையில் குவித்திடும் பாக்கள் கோடி. உலவிய கிளியாய் கூடிய வலையில் குவித்திடும் பாக்கள் கோடி. பொங்கிடும் இன்பம் பொலிந்திடும் புலமை பூத்திடும் மலரின் மனமே. பொங்கிடும் இன்பம் பொலிந்திடும் புலமை பூத்திடும் மலரின் மனமே. கங்கையாய் பாயும் கவிகளின் சந்தம் கணக்கிடும் எதுகையும் மோனையும். கங்கையாய் பாயும் கவிகளின் சந்தம் கணக்கிடும் எதுகையும் மோனையும். தங்கிடும் வளத்தில் தரணியை ஆளும் தமிழிசை பாடிய திகழ்வார். தங்கிடும் வளத்தில் தரணியை ஆளும் தமிழிசை பாடிய திகழ்வார். மங்கள நாளில் மாண்புடை மக்கள் வானுயர் நட்பலன் காண்க. மங்கள நாளில் மாண்புடை மக்கள் வானுயர் நட்பலன் காண்க. செய்யுள் வகையில் செழிப்புற செதுக்க சீர்மையில் திறன் வளை வளர்த்து. செய்யுள் வகைகள் செழிப்புற செதுக்க சீர்மையில் திறன்களை வளர்த்தார். மெய்யறிவாகி மேதினி வருவோர் மெருகினை தந்திடுவாரே. மெய்யறிவாகி மேதினி வருவோர் மெருகினை தந்திடுவாரே. ஒய்ந்திடும் அரங்கில் உழைப்பினால் பாரில் உள்ளமை ஒளிந்திட பாரில். ஒய்ந்திடும் அரங்கில் உழைப்பினால் பாரில் உள்ளமை ஒளிந்திட பொங்கும். நெய்பவர் நூலில் நெறிதனை விளங்க நீதியை நாட்டிடுவார்கள். நெய்பவர் நூலின் நெறிதனை விளங்க நீதியை நாட்டிடுவார்கள். ஈழமை உயிராய் இனத்தவர் எழுவார் எண்டிசை போற்றிட முழக்கம். ஈழமை உயிராய் இனத்தவர் எழுவார் எண்டிசை போற்றிடும் முழக்கம். வேளமை உலகம் காட்டில் வாழ்ந்தோர் வீரத்தை எழுகோள் காட்டும். வேளமை உலகும் காட்டில் வாழ்ந்தோர் வீரத்தை எழுகோள் காட்டும். ஆழமை கற்றோர் அறிஞராகி அதிர்வினை படைப்பினில் தருவார். ஆழமாய் கற்றோர் அறிஞராகி அதிர்வினை படைப்பினில் தருவார். வாழிய புகழே பாவலர் அரங்கம் வந்தவர் அனைவரும் வாழீர். வாழிய புகழே பாவலர் அரங்கம் வந்தவர் அனைவரும் வாழீர். நன்றி, வணக்கம். இந்த மண் தந்த எந்தை தாழ்வணங்கி, எந்தை தாய் தாழ்வணங்கி, என் உயிரினும் மேலான தமிழன்னை தாழ்தொழுது வாழ்த்துறைக்குள் நுழைகின்றேன். பாட்டரசரின் பாவலர் பயிலரங்க இலக்கிய விழாவில் கலந்து அவைக்கு அணி சேர்த்துக் கொண்டிருக்கும் தெய்வமா கவி கம்பன் பெயர் தாங்கும் பிரான்ஸ் கம்பன் கழக நிறுவனர் என் மதிப்புக்குரிய ஆசான் பாட்டரசர் கே பாரதிதாசன் அவர்களே, யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் மாண்புமிகு சிவக்கொழுந்து ஸ்ரீ சத்குணராஜா அவர்களே, புதுவை கலை பண்பாட்டுத்துறை மேனாள் இயக்குனர் திருமிகு வி கலையபெருமாள் கலை காவலர் அவர்களே, கம்பன் திரைப்பட இயக்குனர் முனைவர் இரவி குணபதி மைந்தன் அவர்களே, புதுவை முனைவர் சுசித்ரா அவர்களே, திருச்சி முனைவர் தமிழ்ச்செல்வி மற்றும் புதுவை பேராசிரியர் ஆதரன் அவர்களே, மற்றும் விழாவுக்கு வருகை தந்து அணி சேர்த்துக் கொண்டிருக்கும் சான்றோர்களே, ஆன்றோர்களே, கலை ஆர்வலர்களே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் எனது அன்பு கனிந்த வணக்கம். ஈழ திருநாட்டிலே கம்பன் கழகத்தின் பாட்டரசர் அவர்களுடைய வழிகாட்டலில் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த விழா
பனை வளம் செறிந்த இந்த தேசத்திலே நடப்பது ஒரு சிறப்பு என்று நான் கருதுகிறேன். ஓலை சுவடிகள் பனையோலையில் இருந்தன. பனையோலையினுடைய ஓரங்கள் கிழிந்துவிடும் என்பதால் பனையோலையினுடைய நடுநரம்புக்கு இரு பக்கமும் இருக்கின்ற இலக்கு என்ற பகுதியில் தான் எழுத்தாணியை கொண்டு எழுதுவார்கள். அதிலிருந்துதான் இலக்கியம் பிறந்தது. அத்தகைய இலக்கியமும் இலக்கணமும் சேர்ந்த இந்த விழாவிலே எனக்கு வாய்ப்பு கிடைத்தவர்களுக்கு நான் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றேன். மொழிக்கு அழகு இலக்கணம். மொழி சிதைந்து அழகு குன்றி சீர்கெட்டு போகாது காப்பது இலக்கணம். ஒரு சில விடயங்களை தொட்டு செல்லலாம் நினைக்கிறேன். ஆதிமொழி, அன்னை மொழி, ஐயன் வள்ளுவன் வாய்மொழி, ஐவகை நிலத்தின் செய்மொழி, ஐம்பெரும் காப்பியம் தந்த மொழி, யாதும் ஊராகி செழித்த மொழி, நன்றும் தீதும் விளக்கிய மொழி, வந்தாரை வாழ வைக்கும் எங்கள் மொழி, சந்திரனை அழைத்த மொழி, பாடி இன்பம் பெற்ற மொழி, நேராய் நோக்கினும் தலைகீழாய் பார்க்கினும் நிமிர்ந்தே நிற்பது எங்கள் தாய்மொழி. யாமறைந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் பாரதியார். செம்மொழியாம் தமிழ் மொழி, அதுவே நம் மொழி. தொன்மைக்கு அகத்தியமும், இலக்கணத்துக்கு தொல்காப்பியமும், புகழ்ச்சிக்கு புறநானூறும், ஐவகை நிலங்களுக்கு குறுந்தொகையும் என்ன இல்லை எங்கள் தாய்மொழியில். எல்லையற்ற மொழி எங்கள் அன்னை மொழி, தாய்மொழி. பழமையான மொழி, பண்பட்ட மொழி, இயந்த மொழி, தேனினும் இனிய தீந்தமிழ் மொழி, முச்சங்கம் வளர்த்த மொழி, கருவறையில் பயின்ற மொழி, உறவு முறை சொல்லி தந்த எங்கள் மொழி, தாய்மொழி. தாலாட்டு கேட்ட மொழி. இத்தனை அடைமொழிகளையும் என் தமிழுக்கு சிறப்பு சேர்க்கிறது என்றால் இந்த தாய்மொழிக்கு ஈடாக எதுவும் இல்லை. சங்ககாலம் முதல் பாரதியார் காலம் வரை மரபு கவிதை ஆட்சி செய்த காலம். சங்க காலத்திலே 10 பாட்டு 8 தொகை, சங்கம் அறிவிய காலங்களிலே நீதி இலக்கியங்கள், இனியவை இன்னா இனியவை, நான்மணி கடிகை, சோழர் காலத்திலே காப்பியங்கள், பல்லவர் காலத்திலே பக்தி இலக்கியங்களான தேவார திருவாசகங்கள், நாயக்கர் காலத்திலே சிற்றிலக்கியங்கள் என்று எமது சங்க காலம் முதல் பாரதியார் காலம் வரை மரபு கவிதை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. மணிவிழா காணும் மாண்பரசரை வாழ்த்தி நாம் விடைபெற எத்தனிக்கின்றேன். மாத்தமிழின் யாப்பழகு மனமுற்ற பாட்டரசர், மாத்தமிழின் யாப்பழகு மனமுற்ற பாட்டரசர், பூத்தநகர் புதுவையூர் புகழுருமே இவர் பிறப்பார். காத்தருள்க கனித்தமிழாம் கருணை மிகும் தாயவளே, கண்ணலெனும் தமிழ் கொண்டு கவிமாலை சூடுகின்றேன். எழுத்தசையும் சீர்தலையும் எழிலூட்டும் அடிதொடையும் ஏறி வரும் நற்கவிதை இயற்றுகின்ற புலமையினை பழுத்த கனி சுவையோடும் பாங்குடனே பயிற்றுவித்த பாட்டரசர் பன்னரசரை பாடுகிறேன் வாழ்த்துப்பா. இன்றமிழின் இலக்கணத்தில் இமயமென ஆனவராம், இன்றமிழின் இலக்கணத்தில் இமயமென ஆனவராம், இலகுதமிழ் யாப்பினையே இலவசமாய் தருபவராம், நன்றுளத்தால் நல்வார்த்தை நவிழ்கின்ற நற்குருவாய் நின்று பல நெஞ்சத்தில் நிலைத்திட்ட பாட்டரசர். நாற்பாவும் நூற்பாவும் நுட்பமாய் நாம் பயில நாட்டமுடன் தொன்னூலும் நன்னூலும் நன்கோதி ஆற்றலுற்ற ஆழ்கடலாய் அருந்தமிழாய் அமுதூட்டி அரும்பணியை ஆற்றியவர் அன்புமிகு பாட்டரசர். அறிவியலில் ஆழ்ந்திருந்த ஆசானாம் என்றனிற்கே அகிலமெல்லாம் புகழ்சூட அழகு தமிழ் அணி செய்தார். நெறி பற்றும் பண்புடையார், நெடுந்தமிழின் பற்றுடையார், நீடுலகில் யாப்புக்கு நின்றுழைத்தார் எங்கள் பாட்டரசர். தேங்கு புகழ் புதுவை நகர் சிறப்போங்க வந்துதித்து சீபிரான்சி நாடேகி பைந்தமிழ்க்கு மன்றமைத்தார். பாங்குடனே பண் கமல பாவழுத பயிற்றுவித்தார். பணியாலே பாட்டரசர் பார் முழுதும் புகழுண்டார். புண்படாது வார்த்தைகளை புன்னகைத்து பேசிடுவார். புரியாத மாணவர்க்கு புரியுமாறு புகட்டிடுவார். தென்புலத்து தமிழ் பரவ திறத்துடனே வந்துரைத்து தீந்தமிழின் பாக்களுக்கு தேரளித்தார் எங்கள் பாட்டரசர். ஏணியன் ஆகியவர் எழித்தமிழில் பாபுனையும் என்னாலும் பேசியவர், இன்பமாய் வீசியவர். தேனினிய தமிழெடுத்து தீங்கவிகள் தீட்டியவர். தேடலற்ற பாவலரை தமிழ் தேரில் ஏற்றியவர். கம்பனெனும் மன்றமைத்து கனித்தமிழை ஊட்டியவர். கடல் கடந்தும் கம்பனுக்கு கவிமாலை சூட்டியவர்.
உம்பருக்கும் தமிழுணர்வை உதிரத்தில் ஏற்றியவர், உலகமெல்லாம் தமிழ் மரபை உழைப்பாலே நாட்டியவர், பன்னொழுக பாபாடும் பாட்டரசர் பணியாலே பழந்தமிழில் யாப்பறிந்தோர் பாதை வழி பின்தொடர்ந்தர். இன்னுயிராம் தமிழ் வந்த இலக்கணத்தை இளையோர்க்கும் எடுத்து இந்த அன்னாரின் இதயத்தை குளிர்விப்போம். புகழுடைய தமிழ் மரபை புலமையுற கற்றாய்ந்து புகட்டியங்கள் பூவுலத்தில் பூந்தமிழால் நிலைப்போம். அன்னாரின் வழிபற்றி மட்டக்களப்பு பிரதேச செயலகத்தின் மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தினுடைய மண்முனை வடக்கு பிரிவிலே அறநெறி பாடசாலை மாணவர்களுக்காக நான் பாட்டரசர் பள்ளியிலே என்னுடைய இலக்கண வகுப்பை நடத்தி கொண்டிருக்கின்றேன். எதிர்வரும் 8ஆம் மாதம் இந்த இலக்கண வகுப்பை மண்முனை வடக்கு பாடசாலை மாணவர்களுக்காக பயிற்றுவிப்பதற்கான ஒழுங்கை பிரதேச செயலகத்தினுடைய இலக்கிய பேரவையும் அதிகார சபையும் இணைந்து செய்ய இருக்கின்றது. ஆகவே அன்னாருடைய பணியை நான் தொட்டு செல்வேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ் தேவி. அனைவருக்கும் வணக்கம். பாட்டரசரின் காவலர் அரங்கம் நடத்துகின்ற இந்த ஈழத்து இலக்கிய விழாவிலே வாழ்த்துறை நிகழ்த்த கிடைத்தமையிட்டு நான் பெரிதும் மகிழ்வடைகின்றேன். இதை ஒரு பாக்கியமாகவே கருதுகின்றேன். இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடாத்தக்கூடிய புதுவை கலை இலக்கிய பண்பாட்டுத்துறை மேலாள் இயக்குனர் கௌரவ டி கலிய பெருமாள் அவர்களே, அவருக்கு இணையான எங்கள் தலைமையாளர் பாட்டரசரையா அவர்களே, சிறப்பு விருந்தினர் யாழ் பல்கலைக்கழக உபவேந்தர் மாண்புமிகு சிவக்கொழுந்து சுரை சக்குணராஜா அவர்களே, மற்றும் இந்த விழாவின் விரிவு கருதி இங்கு எனக்கு முன் உரையாற்றிய வரவேற்புரையாற்றிய அருள் திரு அன்புராசா அலிகளார் மற்றும் பேச்சாளர்களின் விழித்து வரவேற்ற அனைவரையும் அன்புடன் விழித்தவனாக எங்கள் தமிழகத்திலிருந்து வருகை தந்து இருக்கக்கூடிய அனைத்து சிறப்பு அதிதிகளையும், கம்பன் விருது பெறும் சான்றோர்களே, பாவலர் மற்றும் பாவலர் மணி பட்டங்கள் பெற காத்து கொண்டிருக்கும் என் சக பெரியோர்களே, பாட்டரங்கம், பட்டிமன்றம் போன்ற நிகழ்வுகளில் பங்கு பெற்று சிறப்பு செய்ய இருக்கின்ற பெருந்தகைகளே, தமிழ் வாழ்த்து உரைத்து சென்ற ஆசிரியர் பெருந்தகை அவர்களே, இங்கு எங்களை நடனமாடி மகிழ்விக்க ஆயத்தமாக்கிக் கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களே, அவற்றை பயிற்றுவித்த ஆசான்களே, ஆசிரியர்களே, மற்றும் இந்த ஒலி அமைப்புகளை செய்து கொண்டிருக்கின்ற அறிவிப்பாளர்களே, ஊடகத்துறை சார்ந்தவர்களே, அனைவரையும் விழித்தவனாக எனது வாழ்த்துறையை மிகவும் சுருக்கமாக நிகழ்த்த நினைக்கின்றேன். இலங்கை திருநாட்டின் வங்கக்கடலிலே சிறந்தொரு சென்னியாக திகழ்கின்ற சிவபூமியான இந்த யாழ் நிலத்திலே நல்லை கந்தனின் எல்லைக்குட்பட்ட ஸ்ரீ துர்கா தேவி மணி மண்டபத்திலே தாழ்போலாகி இருக்கின்ற இந்த இலக்கிய விழா இறுதி வரைக்கும் எந்த இடையூறுகளும் இன்றி இனிய விழாவாக
நிறைவுற வேண்டும் என முதற்கண் இறைவனை பிரார்த்திப்பதாக முதன்முறையாக தமிழகத்தின் தமிழ் அறிஞர்களையும் ஈழத்து தமிழறிஞர்களையும் புலம்பெயர் நாடுகளில் வாழும் இடம்பெயர் தமிழறிஞர்களையும் தமிழ் ஆர்வலர்களையும் ஒன்றிணைத்து இந்த இடத்திலே இடம்பெறுகின்ற இந்த விழா ஒரு சரித்திர நிகழ்வாகும். இங்கே சங்க புலவன் கண்ணியன் பூங்குன்றனால் கூறிய யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தத்துவம் தென்படுவதை என்னால் அவதானிக்க முடிகிறது. இந்த விழாவிலே தாரகை நடுவன் தன்மதி போல பிரகாசித்துக் கொண்டு இருக்கும் எங்கள் ஆசான் திருமிகு பாட்டரசர் ஐயா அவர்கள் இந்த விழாவிற்கு காரணனும் நிவாரணனும் அவராகவே விளங்குகின்றார். திருமிகு பாட்டரசர் பி பாரதிதாசனார் ஐயா அவர்களுக்கு முதற்கண் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரான்ஸ் நாட்டிலே கம்பன் கழகம், தொல்காப்பியர் கழகம், உலக தமிழ் சிறகம், பாவலர் பயிலரங்கம் போன்ற அமைப்புகளை நிறுவி அவற்றின் வாழ்நாள் தலைவராக இயங்கி உலகளாவிய ரீதியிலே பாரிய பல்துறை சார்ந்த தமிழ் பணிகளை தொண்டாக ஆற்றி வருகின்ற ஒரு மாமனிதராக எங்கள் பாட்டரசர் ஐயா அவர்கள் திகழ்கின்றார்கள். தமிழக அரசின் உலக தமிழ் இலக்கணம் பேரறிஞர் என்ற விருது அன்னாருக்கு தமிழக அரசினால் வழங்கப்பட்டமை இங்கு குறிப்பிடக்கூடிய ஒன்று. அவ்வாறான ஒரு தூய தமிழ் பற்றாளராக எங்கள் ஆசான் பாட்டரசர் அவர்கள் விளங்குகின்றார்கள். உலகின் பல நாடுகளிலே வாழுகின்ற தமிழ் பயில விரும்புகின்ற மாணவர்களுக்கு இலக்கண தமிழை, மரபு தமிழை மிகவும் இலகுவாக இணையதளங்கள் ஊடாக இலவசமாக கற்பிக்கும் ஒரு அன்பராக அன்னார் காணப்படுகின்றார். இங்கு பாவலர் பட்டம் பெறுகின்ற பாட்டரசர் ஐயாவிடம் பயின்றவர்களே என்பதில் நாங்கள் ஒரு தனி மகிழ்ச்சி கொள்வதுள்ளோம். எங்கள் ஆசான் பாட்டரசர் அன்புமிக்கவர், ஆழ்ந்த புலமை உடையவர், இனிய சுபாவம் கொண்டவர், ஈடில்லாத கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமானவர், உற்ற நண்பர், ஊக்கமளிப்பவர், ஐயங்களை அகற்றுபவர், ஒரு மங்களமான மனிதர், தமிழன்னையின் தவப்புதல் என அவரை எவ்வாறு வாழ்த்தினாலும் அது அவருக்கு தகுதியானது. அன்னாரின் 60வது மணிவிழா எதிர்வரும் மாதம் 1ஆம் தேதி வருகிறது. அது குறித்து என்னுடைய சிறிய கவிதை ஒன்றையும் கூறி விளைபெற நினைக்கின்றேன். வெண்பா பாட்டுலகின் பாட்டரசர் பாதம் தொழுகின்றேன், வீட்டுலகில் என்பெயர் ஏறினவே வேட்கையுடன் ஊட்டினார் தமிழ் தேனை, உற்றகுரு நாதற்கு சூட்டினேன் வாழ்த்தை தொடர்ந்து. பாட்டுலகில் பாட்டரசர் பாதம் தொழுகின்றேன், வீட்டுலகில் என்பெயர் ஏறினவே வேட்கையுடன் ஊட்டினார் தமிழ் தேனை, உற்றகுரு நாதற்கு சூட்டினேன் வாழ்த்தை தொடர்ந்து. ஒரு சிறு விருத்தம். மலரும் மல்லிகை மனம் வீச, மயக்கும் முல்லை கவி பேச,
உலகும் தமிழின் அருளோடு கொள்கை ஓங்கி வாழியது. நலமும் வளமும் மிகையாக நாட்கள் நீண்டு பலமாக புலரும் தமிழை போற்றிடுவோம், புரட்சி அரசரை வாழ்த்திடுவோம். மாக்களில் பணிபுரிடும் மன்னவன் முகம் போல வாக்குழல் சடைய நருள் வண்டமிழே தமிழ்கிறதே. பேர் புகழ் சேர் உருவை போல் பெருமை மிகு பாட்டரசர் வேர் சார்ந்தும் விருச்சமதாய் வியனுலகில் வாழியது என வாய்ச்செறிய அன்னாரை வாழ்த்தி, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உந்த செவ்வழி செவிதல் காப்பு அடியோமும் நின்னோடும் பிரிவின்றி ஆதுயிரும் பல்லாண்டு வடிவாகி வளமாகின் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு படைப்போர்க்கு முழங்கும் பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு பல்லாண்டு என இந்த தமிழ் அவையில் வீற்றிருக்கும் அனைவரையும் வாழ்த்தி, முன்னோர்களுத்த எங்களுடைய ஐயா சொல்லித் தருகிற இந்த வார்த்தை அனைவருக்கும் சமர்ப்பித்து என் வாழ்த்துவை நிறைவு செய்து நன்றி, வணக்கம். பெரி கடல் சூழ் சீரிலங்கை திருநாட்டின் கண்ணே, எழில்மிக்கு கலை கொஞ்சும் யாழ்ப்பாண நல்லூர். பெரி கடல் சூழ் சீரிலங்கை திருநாட்டின் கண்ணே, எழில்மிக்கு கலை கொஞ்சும் யாழ்ப்பாண நல்லூர். நெறி பிறடா நெஞ்சத்தோர் நெடுங்காலமாக நெடுவேலன் அருளாலே வாழ்கின்ற பொன்னூர். நெறி பிறடா நெஞ்சத்தோர் நெடுங்காலமாக நெறி பிறடா வாழ்கின்ற நெடுவேலன் அருளாலே வாழ்கின்ற பொன்னூர். செறிவுடைய சீர் தமிழின் அறிவோர்கள் நாடி, செறிவுடைய சீர் தமிழின் அறிவோர்கள் நாடி சென் தமிழுக்கு விழாவெடுக்கும் சிந்தனையில் கூடி. செறிவுடைய சீர் தமிழின் அறிவோர்கள் நாடி சென் தமிழுக்கு விழாவெடுக்கும் சிந்தனையை கூடி. எரிக்கின்ற கதிர்போலும் என்றமனை ஏந்தி இனிதாக வரவேற்று வாழ்த்தி மகள் மீனே. எரிக்கின்ற கதிர்போலும் என்றமனை ஏந்தி இனிதாக வரவேற்று வாழ்த்தி மகள் வேணி. மயிலகவ மழை பொழியும் மாக்கவியின் அன்பால், மயிலகவ மழை பொழியும் எங்கள் பாட்டரசு மாக்கவியின் அன்பால் மாக்கடலுள் பா அமுதம் பருகிடவே எண்ணி பயிலரங்கில் பாவடித்து தமிழுண்ட ஈழ பாவலர்கள் மகளுடனே பட்டமுறும் என்னாடி. மயிலகவ மழை பொழியும் மாக்கவியின் அன்பால் மாக்கடலுள் பாவமுதம் பருகிடவே எண்ணி பயில் அரங்கில் பாவடித்து தமிழுண்ட ஈழ பாவலர்கள் மகளுடனே பட்டமுறும் நாளே. வெயிலவனின் நொழி போலும் விளங்குகின்ற அண்ணன் வியன் உலகம் போற்றுகின்ற நாட்கவியின் வேந்தர். வெயிலவனின் நொழி போலும் விளங்குகின்ற அண்ணல் வியன் உலகம் போற்றுகின்ற நாட்கவியின் வேந்தர். அயில் அறத்தின் கூர் போலும் அறிவுடைய ஆசான், அயில் அறத்தின் கூர் போலும் அறிவுடைய ஆசான் அகமகிழ வாழ்ந்திடவே வாழ்த்துகின்றேனே, அகமகிழ வாழ்ந்திடவே வாழ்த்துகின்றேனே. தமிழன்னை எமக்களித்த மாண்புமிகு மைந்தர், தமிழன்னை எமக்களித்த மாண்புமிகு மைந்தர் தவத்திரியாய் பல்கலையின் துணைவேந்தர் அன்பர். தமிழன்னை எமக்களித்த மாண்புமிகு மைந்தர் தவத்திரியால் பல்கலையின் துணைவேந்தர் அன்பர். அமிழ் தெனவே பெருகுகின்ற ஆற்றலிலே வல்லோர் அழகு தமிழ் விழாவினிலே அமர்ந்திருக்கும் சான்றோர். அமிழ் தெனவே பெருகுகின்ற ஆற்றலிலே வல்லோர் அழகு தமிழ் விழாவினிலே அமர்ந்திருக்கும் சான்றோர். கமழ்கின்ற கவிவல்ல காண்பெரிய அன்பு கலைவான பெருந்தகையோர் பேரின்பம் கொள்ள. கமழ்கின்ற கவிவல்ல காண்பெரிய அன்பு கலைவாணர் பெருந்தகையோர் பேரின்பம் கொள்ள. தமிழ் என்னும் ஒளி கொண்டு பொறிக்கின்ற நாடு, தமிழ் என்னும் ஒளி கொண்டு பொறிக்கின்ற நாடு தகை சார்ந்து பாவாரே வாழ்த்துகின்றேனே, தகை சார்ந்து பாவாரே வாழ்த்துகின்றேனே. திக்கட்டும் புகழ் மாலை சூடுகின்ற பாட்டி, திக்கட்டும் புகழ் மாலை சூடுகின்ற பாட்டி திகழ் அரங்கம் எடுக்கின்ற
மொழி விழாவின் கண்ணே எக்கணத்தும் இயலறியில் பிறளாத மாண்பின் இலக்கியத்துள் வாழ்கின்ற பெருந்தகையோர் தம்மை திக்கட்டும் புகழ்மாலை ஜோடுகின்ற பாட்டின் திகழரங்கம் எடுக்கின்ற மொழிவளாவின் கண்ணே எக்கணத்தும் எளிதும் பிறளாத மண்ணில் இலக்கியத்துள் வாழ்கின்ற பெருந்தகையோர் தம்மை முக்குள் அலர் கின்ற மலர் சொருகின்ற தேன்போல் முக்குள் அலர்கின்ற மலர் சொருகின்ற தேன்போல் முனைந்துருகி நெகிழ்ந்து மனம் நிறைந்திடவே நன்றி முக்குளர் மலர்கின்ற மலர் சொருகின்ற தேன்மலர் தேன்போலே முனைந்துருகி நெகிழ்ந்து மனம் நிறைந்திடவே நன்றி இக்கணத்தே இன்பத்தமிழ் சொன்மாலை கொண்டு இக்கணத்தே இன்பத்தமிழ் சொன்மாலை கொண்டு இனிதுடனே சாட்சி அன்பாய் வாழ்த்துகின்றேனே இக்கணத்தே இன்பத்தமிழ் சொன்மாலை கொண்டு இனிதுடனே சாட்சி அன்பாய் வாழ்த்துகின்றேனே வாழ்க வாழிய பல்லாண்டு பாவலர் பயிலரங்கம்.